All right, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. So I hope you guys are doing well and being safe. And good evening, Lakia. Right? Okay. So now we start பண்ணலாம், right? So I think like இன்றைக்கு நாலாவது செஷன் எங்களுக்குரிய இந்த HTML, CSS, JavaScript. ஆக்சுவலி நாம் நேற்றோட இந்த JavaScript நான் சொன்ன இந்த விஷயங்கள் முடியுது. இன்றைக்கு நாம நோட் ஜேஎஸ் கன்செப்டுக்கோட சேர்த்து ப்ராஜெக்ட் ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறம் மிச்ச விஷயங்கள் நான் சொன்ன ஷெடியூல்ல போகுதுன்னு நம்புறேன். ரைட். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எங்களுடைய இந்த கன்செப்ட்ல நாம பார்க்க போற கன்செப்ட் வந்து இன்றைக்கு நோட் ஜேஎஸ்ல ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்க்கறது. இன்னும் நாம மேனுக்குள்ள போகல. லைக் இப்போ வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி கொண்டு வரோம், அவ்வளவுதான். நான் ஒன்றும் டீப் டைவ்னு சொல்லலை, டீப்பா போறோம்னு சொல்லல. லைக் இதெல்லாம் நாம ஒரு எப்படி ரன் ஆகுது என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம பார்க்குற படிக்கிற விஷயங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 கிளாஸஸ் உண்மையிலே இந்த பட்சில் நடந்திருக்கு. அந்த பட்சில் இந்த அளவு கிளாஸஸ்ல கடைசியாக நடந்த 3 கிளாஸஸ் தான் இந்த கோர்ஸுக்குரிய சிலபஸுக்குரியது. அதுக்கு முன்னாடி நடந்தெல்லாம் ட்ரையல்ஸ் வந்து வச்சுக்கொள்ளும். பட் ஆக்சுவலி இன்னும் கோர்ஸுக்குரிய ஸ்கோப், அதாவது மெயின் மேர்ன் ஸ்டெக் அப்படின்றதுக்குரிய வர்றது எப்போ வருதுன்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாரத்துல தான், வாரத்துக்குல இருந்தான். அப்ப இன்னைக்கு நாளைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நோட் ஜேஎஸ் கன்செப்ட். அதாவது நோட் ஜேஎஸ்ல நம்ம நார்மலா ப்ராஜெக்டை ரன் பண்றது, ஜாவா ஸ்கிரிப்டிங்கை ரன் பண்றது அப்படி. இப்போ நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்கிரிப்டிங் எழுதியிருப்போம். ஆக்சுவலி எதை வச்சு ப்ரௌசர்ல ரன் பண்ணியிருப்போம். அதாவது கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்பை நம்ம ரன் பண்ணி அதுக்குள்ள கொஞ்சம் விஷயங்களை செய்திருப்போம். ரைட். ஸோ இதைத்தான் நாம நேற்று செய்திருக்கோம். ரைட். எங்களுக்கு இனி இந்த ப்ரௌசர் என்றவர் தேவைப்பட போறது இல்லை. என்ன நாம நார்மலா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நோட் ஜேஎஸை பேக் எண்டா பயன்படுத்த போறோம். ஸோ அப்போ எங்களுக்கு இந்த ப்ரௌசர் என்ற கன்செப்ட் எல்லாம் இல்லாமல நார்மலாக எப்படி நாம வந்து லொஜிக்ஸ் எழுத போறோம், டெர்மினலே ரன் பண்ணி பார்க்க போறோம், அதுகளை தான் நாம இப்ப இன்னைக்கு நாளைக்கும் பார்க்க போறோம். ரைட். அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு விஷயமா கொண்டு போகலாம். சரியா, ஒரு பிரச்சனை இல்லை. நாம இங்க செய்ய போற விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நான் நேற்று சொன்ன அதே விஷயத்த திருப்பருக்கா செய்து காட்டி பிறகு அப்படியே நான் இந்த கோடிங் செக்மெண்ட்டுக்குள்ள போவேன். பிஃபோர் தட், யா ஐ ஹோப் ஸ்க்ரீன் ஷேரிங் அண்ட் ரெக்கார்டிங் ஆடியோ எல்லாம் ஓகே நம்புறேன். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் வளம் மாதிரி தான் செட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. ஏதாவது விஷயங்கள் ஏதாவது கேட்கணும்னு சொன்னா செட் பாக்ஸில் மெசேஜை போடுங்க. நான் அதை பார்த்து கொண்டு தான் கிளியர் பண்ணி கொண்டு தான் போவேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஆனால் எது விளங்காட்டியும் எது விளங்காமல் இருந்தாலும் அப்பப்பே கேட்டுட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது. ஸோ ட்ரை டு ஆஸ்க் த டவுட்ஸ். ரைட். ஸோ யா நாம செஷனுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ வர வண்டியாக வந்தாச்சு நினைக்கிறேன். ரைட். ஒரு 2 பேரை காணல, எங்கேன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ மற்றபடி நம்ம செஷனுக்குள்ள வரலாம். ரைட். ஸோ யா இப்போ முதலாவது நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கொள்றேன். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு விஷயம் தான் உங்களுக்கு புரியும். என்னென்ன, நார்மலி நமக்கு ஒரு விஷயம் தேவை. என்ன, எங்களுக்குரிய வாட் இஸ் தட் கோல்டு நோட் ஜேஎஸ். சரி தானே. இப்போ 3 விஷயம் தேவை. ரைட். ஸோ இதையும் இதிலேயே விளங்கப்படுத்துது. ரைட். இப்போ இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஆல்ரெடி மேர்ன் கன்செப்ட்ல இந்த சிலபஸ், இந்த கன்செப்ட், தென் அதுக்கு பிறகு டாபிக்குகள், பேசிக் HTML டேக்குகள், சிஎஸ்எஸ் கன்செப்டுகள், தென் அதுக்குரிய ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி ரன் ஆகிற அந்த கல்குலேஷன் விஷயங்கள்னு சொல்லி இதெல்லாம் கதைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ற விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான விஷயம் ஒரு 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 ஜாவா ஸ்கிரிப்டை. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை நாம வந்து ஸ்கிரிப்டிங்குக்காக, லொஜிக்ஸுக்காக ரன் பண்றத பார்க்கும்போது எங்களுக்கு நார்மலா நாம இந்த ஸ்கிரிப்டை ஒரு விஎஸ் கோடில் செஞ்சோம். ஸோ விஎஸ் கோடுன்ற எடிட்டர்ல செய்தோம். ஆக்சுவலி விஎஸ் கோடுன்ற எடிட்டர்ல நாம் இதை செய்தோம். ரைட். அந்த எடிட் பண்ணதை ரன் பண்ணும்போது நமக்கு தேவையானவர் ஒரு ஆளாக இருந்தார். அவர் தான் ப்ரௌசர். ஸோ நாம கூகுள் குரோம்ல ரன் பண்ணோம். ஸோ கூகுள் குரோம்ல ரன் பண்ணோம். ஆக்சுவலி இப்போ இங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு HTML கண்டென்ட்டை கொண்டு வந்து, ரைட், தென் அதை சிஎஸ்எஸ்ல டிசைன் பண்ணி ஒரு அப்ளிகேஷனா ஒரு டிசைனா கலர்ஃபுல்லா மாத்தி, ரைட், தென் ஒரு பட்டனை போட்டு தென் அந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன வேலை நடக்கும் பண்றத ஜாவா ஸ்கிரிப்ட்ல, அதாவது ஸ்கிரிப்ட் லிங்க்ல லைக் ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ஒன் கிளிக் ஆகும்போது நடக்கிற மாதிரி செட் பண்ணி ரன் பண்ணி அதை ப்ரௌசர்ல, கூகுள் குரோம்ல ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி அதை ரன் ஆகுறத அவுட்புட்டா பார்த்தோம். இதுதான் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விஷயம் பேசிக்கா. ரைட். ஆனால் உங்களுக்கு தெரியணும், ஒரு வெப்ன்றது, www.ன்றது, இன்டர்நெட்ன்றது எப்படி ஒர்க் பண்ணுது. லைக் ஒரு கிளைண்ட் மிஷின் ரிப்பேர், அதான் நார்மலா நீங்க பாவிக்கிற மிஷின் வைப்போம், ஒரு ப்ரௌசரை வச்சு கொள்வோம். லைக் அவர் என்ன செய்வார்,
ரிக்வெஸ்ட்டை கொடுப்பார், அதாவது என்ன தேவை என்னன்றதை கொடுப்பார். ஒரு பெரிய சர்வர் இருப்பார், ஸோ அவரை நம்ம சர்வர்னு சொல்லலாம். அவர் என்ன இருக்கோ இல்லையோ அதை பார்த்து அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸை கொடுப்பார். ஆக்சுவலி இங்கே இந்த சர்வரோட கனெக்டாக இருக்கிறது தான் டிபிஎன் வச்சுக்கொள்ளும், ஸோ உருளையாக வச்சுக்கொள்ளும். உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் சொன்னால் இந்த கிளைண்ட்ல உங்களுக்கு ஷோ பண்ணப்படக்கூடிய அந்த பேஜஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், இட்ஸ் அ ஃப்ரண்ட் எண்ட். அந்த ஃப்ரண்ட் எண்டுக்காக பதில்களை கொண்டு போறதுமான எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்காக பின்னாடி எழுதப்பட்ட விஷயம் தான் என்ன, இந்த லாஜிக்ஸுக்குரிய பேக் எண்ட். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு புரியணும், டேட்டாவை கொண்டு போறதும் அந்த பேக் எண்டுக்குரிய வேலை, டேட்டா பேஸோட சம்பந்தப்படுத்தி, ரைட். ஆனா அதை எப்படி டிஸ்பிளே பண்ணணும்ன்றது இந்த ஃப்ரண்ட் எண்ட் செய்யற வேலை. அப்ப பேக் எண்டுக்காக நாம செய்யறது வந்து இப்ப நோட் ஜேஎஸ் என்ற இந்த ஸ்கிரிப்டிங் எடுத்துக்கொண்டா, அப்ப இவர் நார்மலா டேட்டா வருது போகுதுன்ற கதையை கதைச்சா சரி, இவர் கலர்ஃபுல்லா இருக்கணும், ப்ரௌசர்ல பார்க்கணும்ன்ற தேவைப்படி இல்லை. அப்ப நேற்று நாம செய்த மாதிரி செய்து கொள்ள கொண்ட அவசியம் இல்லை. இந்த தனி ஒரு செக்மெண்ட், இது ஒரு தனி செக்மெண்ட். அப்ப நாம இதை இப்ப தனியாவே செய்து பழக்க போறோம். பிறகு டேட்டாக்களை வார டேட்டா போற டேட்டாவை எப்படி டிஸ்பிளே பண்ண போறோம்னு தான் ஃப்ரண்ட் எண்ட், அதாவது ரியாக்டுக்குரியது கடைசியா படிப்போம். நாம இப்ப பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குள்ள போக போறோம், அதாவது அந்த டேட்டாக்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துக்கு போக போறோம், பேக் என்ற ஒரு கான்செப்டுக்கு போக போறோம், ரைட். ஸோ இங்க நாம நார்மலா கோடிங் லாஜிக்ஸ்களை எப்படி எழுத போறோம் அப்படின்றத நாம இங்க இன்றைக்கு நாளைக்கு சும்மா ஒரு ட்ரையல் பார்க்க போறோம். தென் அதுக்கு பிறகு நாம மண்டேல இருந்து அடுத்த விஷயத்துக்கு போறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் escaping from it, ரைட். ஸோ அப்போ என்னுடைய ஏரியாவுக்கு போகிறேன், ஒர்க் பிளேஸில் நான் ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ நியூ ஃபோல்டர், டே 4. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன், ரைட். நான் இதில் வந்து சிஎம்டி ஓப்பன் பண்ணுறேன், தென் சிஓடி டாட். அண்ட் இதில் கூட எங்களோட வாணி, ரைட், ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் நீங்கள், ரியலி சாரி ஃபார் தட். நான் வேற ஒரு கிளாஸில் இருந்ததுல நான் ப்ராப்பராக அதை ரிப்ளை பண்ணி கொள்ள முடியாத போயிடுச்சு. அதே இஷ்யூ யாருக்காவது வந்துச்சு தான் தெரிஞ்சு கொள்றேன் எனக்கு, ரைட். வேற யாருக்காவது அந்த எங்களோட அந்த நேற்று பவர் ஷெல்லில் அடிச்ச அந்த இஷ்யூ இருந்துச்சுதான் யாருக்காவது? எல்லாருக்கும் நோட் ஜேஎஸ் ரன் பண்ணுதா? முதல் நேற்று செய்ததை செய்து பார்த்தாக்கள் செய்து பார்க்கும்போது இந்த என்வரான்மெண்ட் செட்டப் எல்லாம் முதல்ல செய்து பார்த்துட்டே விட்டாரு, அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வீடியோவில் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ நான் கேட்க வர்றது என்னன்னு சொன்னா, ட்ரை பண்ணி பார்த்தாக்கல்ல யாருக்காவது இந்த கோடிங் எரர் வந்துச்சுதா? வாணி மாதிரி வேற யாருக்காவது இந்த கோடிங் அந்த ரன் ரெகக்னைஸ்ட் ஆகல, ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆக முடியல அப்படின்ற இஷ்யூ என்னது வந்துச்சுதான்னு கேட்குறேன். யாருக்காச்சும்? இல்லை, எல்லாருக்கும் ரன் ஆச்சுதான். சரி, அதையே நான் செக் பண்ணி காட்டிடுறேன், ரைட். எல்லாருக்கும் ரன் ஆச்சுன்னா ஓகே. இல்லை அந்த எரர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நான் வந்து அதை இருக்க கதைக்கிறேன், ரைட். எப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது, நான் முதல்ல அதை செக் பண்ணி காட்டிடுறேன் அப்போ, ரைட். ஸோ அப்போ இனிஷியலி நீங்க என்னத்தை டெவலப் பண்ணுவீங்க? நோட் ஜேஎஸ் எல்டிஎஸ் வெர்ஷனை டெவலப் பண்ணுவீங்க. அது முதலே கிளாஸ்ல சொல்லிட்டு, ரைட். நோட் ஜேஎஸ் எல்டிஎஸ் வெர்ஷனை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. இன்ஸ்டால் பண்ணது ஒர்க் ஆகுதுன்னு சிஎம்டி ஓப்பன் பண்ணீங்க. முதல் நோட் ஜேஎஸ் வேலை செய்யுதுன்னு சொன்னா நோட் ஹைஃபன் வெர்ஷனை கொடுத்தா வெர்ஷன் காட்டணும், என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜரோட வெர்ஷனை கொடுத்தாலும் காட்டணும், ரைட். இது முதலாவது ஸ்டெப். இது கொடுத்த பிறகு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல, அதாவது நீங்க இங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்றீங்க, சிஓடி ஸ்பேஸ் டாட் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்குரிய ப்ராஜெக்ட் ஏரியா, அந்த லொக்கேஷனுக்குரிய ஏரியால அவர் ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த இடத்த வச்சிருப்பார், ரைட். இந்த இடத்துல எங்களால இந்த வியூ டெர்மினல்ல நாம வந்து என்பிஎம் கமாண்ட் என்பிஎக்ஸ் கமாண்ட் வேலை செய்யல அப்படின்னு சொன்னால், ட்ரோன் ரெகக்னைஸ்ட் இல்லை அப்படி ரெட் கலர்ல உங்களுக்கு அந்த எரர் காட்டுது என்று சொன்னா, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னடா செய்யணும்? பவர் ஷெல்லுக்கு போறீங்க. ஸோ பவர் ஷெல்ன்றது விண்டோஸ் பவர் ஷெல், நீங்க ஒரு ஆள் இருப்ப. இந்த விண்டோஸ் பவர் ஷெல்ன்றதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஸோ ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து எஸ் கொடுங்க. அஃப்கோர்ஸ் இதுதான் கான்செப்ட். ஸோ பேசிக்கா சொன்னா விண்டோஸ் பவர் ஷெல்ன்றது ஒன்று கொடுங்க. விண்டோஸ் பவர் ஷெல்லை கொடுத்துட்டீங்கன்னா திஸ் திங் ஆக்சுவலி விண்டோஸ் பவர் ஷெல் என்ற இந்த இடத்துல சிஸ்டம் 32ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஒரு அந்த எக்ஸிகியூஷன் பாலிசியை வந்து சரியான முறையில் செட் பண்ணணும், ரைட். ஸோ அவ்வளோதான். அதாவது நோட் வந்து ரெகக்னைஸ்ட் இல்லைன்னு காட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது நீங்க செட் எக்ஸிகியூஷன் பாலிசி பண்ணுவீங்க, ரைட். அந்த இதை நான் ஜூம்ல விட்டு காட்டுறேன், ரைட். இது இந்த ஸ்கிரீன் சைஸ் போதும்னு நினைக்கிறேன், ரைட். ஓகே. ஸோ அப்போ இனிஷியலி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கமாண்ட் அடிக்க வேண்டியது, ரைட். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் செட் பண்ண போறீங்க, செட் எஸ்சிடி செட் எக்ஸிக்யூஷன். இதில் கேபிட்டல் ஸ்மால் எல்லாத்தையும் வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. எக்ஸிக்யூஷன், 1 minute, ரைட்.
ஸோ செட் எக்ஸிக்யூஷன் என்று சொல்லுவோம் அதை EXECUTION எக்ஸிக்யூஷன் பாலிசி. ரைட், ஸ்கோப்பை கொடுங்க. ரைட், ஹைஃபன் ஸ்கோப், தென் கரண்ட் யூசருக்கு, ஸோ கரண்ட் யூசருக்கு, ஸோ யூசர். ரைட், ஸோ கரண்ட் யூசர்னு சொல்லும். தென் இனிஷியல் திங் தான், லைக் இப்போ இவ்வளவு விஷயமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கணும். ரைட், இதை தான் நான் நேற்று செய்ய வச்சிருந்தேன், இன்றைக்கும் அதை செய்விக்கிறது. ரைட், பேசிக்காக சொன்னால் செட் எக்ஸிகியூஷன் பாலிசி கொடுத்து ஸ்கோப் கொடுத்து கரண்ட் யூசர் கொடுக்குறீங்க. ரைட், இதை வந்து அதுக்கு பிறகு திருப்ப என்னது எக்ஸிகியூஷன் பாலிசி, எக்ஸிகியூஷன் பாலிசின்னு சொல்லி ரிமோட் சைன். எக்ஸிகியூஷன் பாலிசி ரிமோட் சைன்டு சொல்லுவோம். ரைட், ரைட், இதில் RS எல்லாம் கேபிட்டல். ரைட், ஸோ பேசிக்காக கொடுத்தோம்னு சொன்னால் என்டர் கொடுக்குறோம். எக்ஸிகியூஷன் பாலிசி சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குது. அஃப்கோர்ஸ் டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் த எக்ஸிகியூஷன் பாலிசி, எஸ்ஸா நோவா, நோ டு ஆல், எஸ் டு ஆல் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் நான் வந்து எஸ்ன்னு கொடுக்கலாம், எஸ் டு ஆல் கொடுக்கலாம். நான் ஏ கொடுத்தா எல்லாத்துக்கும் ஓகே முடிஞ்சது, அவ்வளோதான். ரைட், இப்படி கொடுத்துட்டோம்னா எக்ஸிகியூஷன் பாலிசி அப்டேட் ஆகும். ரைட், இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் வந்து பேசிக்காக ரைட், இப்போ இதில் ஒரு கொமாண்ட் நீங்கள் ட்ரைவ் பண்ணீங்க. இப்போ டே 4ல் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரைட், டே 4ல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நார்மலாக உங்களுக்கு இப்போ கோடிங் ரன் ஆகணும், Node.js கொமாண்ட் ரன் ஆகும், இனிஷியலாக ரன் ஆகணும். இதுக்கு பிறகு ரன் ஆகாமல் இருக்கக்கூடாது, ரன் ஆகணும். ரைட், அப்போ நான் வந்து நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரேன். ஸோ என்ன ப்ராஜெக்ட், ஒரு பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், டே 4க்குள்ளே நானே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இங்கே நீங்கள் தான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து பேக் எண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரிதானே, அல்லது வேணாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ற ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்குள்ள முதல் வரணும். அப்போ நான் இங்கே வந்து சேஞ்ச் டைரக்டரி கொடுக்குறேன். வடிவாக கொஞ்சம் சேஞ்ச் டைரக்டரி ஸ்பேஸ் விட்டு டப்பை கொடுத்து அந்த ஃபோல்டரில் பேர் காட்டும். நான் என்ட்ரு வந்துட்டு இப்போ நீங்கள் பாருங்க லொகேஷன் எங்கே இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள நீங்கள் முதலாவது Node.js வச்சு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண போறீங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, நோட் பேக்கேஜ் மேனேஜரால இந்த பேக் அண்ட் ஃபைலை இனிட் பண்ண போறீங்க, இனிஷியேட் பண்ண போறீங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ன்ற இந்த ஃபோல்டரை இனி ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரா மாத்த போறீங்க. வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க, டே 4க்குள்ள இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்ற ஒரு ஃபோல்டரை நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு இடமா மாத்த போறீங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, Node.js கூடிய இடமா மாத்த போறீங்க. இதை ஒரு ப்ராஜெக்டா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்ப NPM நோட் பேக்கேஜ் மேனேஜரால இனிஷியேட் பண்ணுங்க, எஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. என்ன கொடுத்து ஓகேன்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லா பேக்கேஜ் JSON ஃபைல் மட்டும் வந்து கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்துருப்பேன். ரைட், இனிஷியல் திங் வடிவாக பார்த்தா உங்களுக்கு இதுதான் பேசிக் கன்செப்ட். ரைட், ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு கன்செப்ட் வந்திருக்கு. ரைட், ஸோ இனிஷியலி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள பேக்கேஜ் JSON ஃபைல் மட்டும் வந்திருக்கு. பேக்கேஜ் JSON ஃபைலுக்குள்ள ஒன்றும் இல்லை, உங்களோட டிபெண்டன்சி கன்செப்ட் நார்மலாக உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இது ஒன்றும் இல்லை. ரைட், நான் இதுக்குள்ள சும்மா கை வைக்க கூடாது, இது அப்படி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு Node.js ப்ராஜெக்ட். இதுக்குள்ள பேக்கேஜ் JSON ஃபைல் மட்டும் இருக்கு. இதுக்குள்ள உங்களுக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்களை நீங்க கிரியேட் பண்ணி இனி அதுகளை ஹேண்டில் பண்ணி ரன் பண்ண போறீங்க. ரைட், ஸோ இதுதான் முதலாவது விஷயம். இதை இப்போ நான் க்ளோஸ் பண்றேன். ரைட், ஸோ அப்போ பேசிக்காக இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நாங்கள் முதலாவது எங்களிடம் இந்த டே 3க்குள்ள எல்லாம் இல்லையா ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் இனிமே ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணலாம் தேவையில்லை, நேரடியாக நான் ரன் பண்ண போறேன். டெர்மினல் வச்சு ரன் பண்ண போறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள என்ன எழுதுறோம் அதை வச்சு எழுதுறேன். ரைட், அப்போ இங்கே என்ன எனக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வேணும், அப்படித்தானே? வளமையா script.js நைட் எழுதின மாதிரி எனக்கு வந்து இப்போ நான் ஒரு app.js ஒன்று உருவாக்குறேன். ஸோ app.js கிரியேட் பண்ணுறேன். ஒரு எம்டி ஃபைல் வடிவா கொஞ்சம் ஒரு எம்டி ஃபைல். ரைட், அவ்வளோதான், எம்டி ஃபைல். இப்போ இந்த எம்டி ஃபைலில் நான் என்ன ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ கன்சோலால ரைட், ஸோ எஸ் கன்சோலால ஒரு லொக்கை பிரிண்ட் பண்ணுங்க. என்னது, ஜான் இப்ராஹிம் is one of the workers. செமிகுலன் என்ன முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிச்சாச்சு. கன்சோலால லுக் அப் பண்ணுங்க. என்னது, ஜான் இப்ராஹிம் இஸ் ஒன் ஆஃப் த வர்க்கர்ஸ் என்ற இந்த வார்த்தை அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க. செமிகுலன், ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது, ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர். இவ்வளவுதான் இந்த ஆப்ல நான் செய்திருக்கேன். ரைட், சரிதான், இவ்வளவு தான் நான் இந்த ஆப்ல செய்திருக்கேன். வடிவா கவனிச்சிங்கன்னா வேற ஒன்றும் செய்யல, இவ்வளவு தான் இந்த ஆப்ல செஞ்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். ரைட், ஸோ இந்த ஆப்ல நான் செய்திருக்க விஷயம் வேற ஒன்றுமே இல்லை. இதை இப்போ நான் இதை ரன் பண்ண போறேன். வளமையா இப்ப இந்த மாதிரி அப்ஜிஎஸ் ரன் பண்ணா என்ன நாங்க செஞ்சு போன முறையில ஒரு HTML பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல இந்த ஸ்கிரிப்டை கனெக்ட் பண்ணி பிறகுதான் ப்ரௌசரை போய் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ரன் பண்ண போறது இல்லை. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறது, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வச்சு நோட் கொடுத்துட்டு டப்பை கொடுத்தோம்னா அங்கே அப்ஜிஎஸ் காட்டும். நோட் அப்ஜிஎஸ் அப்படின்னு கொடுத்தா அது அப்ஜிஎஸ் ரன் பண்ணும்.
FJS ரன் பண்ணா இந்த அவுட்புட் ஒன்று தான் வரணும். என்னது அந்த அந்த கன்சோல் எல்லாத்தையும் மட்டும் தான் செய்ய சொல்லி, அப்போ அந்த அவுட்புட் மட்டும் வரும். ஸோ இங்கே டெர்மினலே எனக்கு அவுட்புட் தெரிஞ்சிடும். அங்கே ப்ரௌசரில் தெரியும் இல்லை, அவங்க ப்ரௌசரில் தான் அந்த டேபிள்கள் அப்படி இப்படி டெக்ஸ்டா பராகிராஃபா அப்படிலாம் வரும். இல்லை, இதுக்கு தான் நான் சொன்னேன் முதல்ல, நோட் ஜேசன்றது இட்ஸ் பேக் அண்ட் லாங்குவேஜ். அங்கே டேட்டா வரதும் போகிறதும் அவுட்புட் ஆகிறதும் வெளியால போகிறது தெரிஞ்சா காணும். அது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறது ஃப்ரண்ட் அண்ட் சம்பந்தமானது, அது ரியாக்ட் சம்பந்தமானது, அது பிறகுதான் நமக்கு அதை. ஸோ அப்போ இனிமே நாம அந்த ப்ரௌசரோட சேர்ந்து இதை செய்யணும்ன்றலாம் நினைக்க கூடாது, ரைட்? ஸோ பேசிக்காக நாம இங்கே டேட்டாக்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி ஆப்ரேட் பண்ண போறோம்ன்றதை தான் நம்ம இங்கே செய்வோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ற இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஒரு ஜேஎஸ்என் ஃபைல் இருக்கு, ஒரு ஜேஎஸ் ஃபைல் இருக்கு. இந்த ஜேஎஸ் ஃபைல சொன்ன விஷயத்தை நம்ம இங்க நோட வச்சு ரன் பண்றோம், ரைட்? சொல்ற விஷயங்களை இங்க ரன் பண்றோம். இப்படியும் செய்யலாம், இல்ல ஒரு HTML ஸ்கிரிப்டை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இதை ரன் பண்ணி பார்க்கலாம், ரைட்? பட் அதை விட இது ஈஸி. அண்ட் அஃப்கோர்ஸ் இது பேக் எண்ட்ன்றதால எங்களுக்கு டேட்டாக்கள் எப்படி வருது போகுதுன்றதை கதைச்சா காணும். ப்ரௌசர்ல தான் போய் காட்டணும் அப்படின்னு இல்லை, அந்த அவுட்புட் விஷயம்ன்றது பார்த்தா சரி, ரைட்? அப்போ இனிஷியலி நாம வந்து இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறோம், ரைட்? ஸோ பேசிக் கன்செப்ட் இப்போ இனி வந்து உங்களுக்கு இப்போ இதை வச்சு நாம எப்படி கோடிங்களை கொண்டு போறோம்ன்றதான் வரணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த அளவு ஸ்டெப்பும் முதல் உங்களுக்கு கிளியரா, இந்த அளவு ஸ்டெப்பும் என்ன நடந்துச்சு, நேற்று நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு முதல் கிளியரா பார்த்து வீடியோ பார்த்து ரன் பண்ணி செய்து பார்த்துட்டீங்களா? யாருக்காவது இன்னும் ரன் ஆகாமல பிரச்சனைகளோட ஏதாவது இஷ்யூஸோட யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குதா? யாருக்காவது கேள்விகள் இருந்தால் அதை இல்ல இருக்குன்னு சொல்லி என்னன்னு கேளுங்க. இல்லாட்டிக்கு இல்ல கிளியர் ஒரு வார்த்தை மெசேஜ்ல போடுங்க. கமான், ஐ வில் கிவ் யூ ஒரு 1 minute, ஒரு நிமிஷம் தான். கமான், மேக் இட் குயிக். ஆல் ரைட், ஸோ ஐ ஹோப் கிளியர் நினைக்கிறேன், ரைட்? எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ், ரைட்? சரி, இப்போ கன்செப்டுக்கு வரும். அப்போ நாம இப்போ இன்றைக்கு ஒரு சின்ன கல்குலேட்டர், சின்ன ஒரு ஒரு பேசிக் கல்குலேட்டர் உண்டு, சின்ன கல்குலேஷன் வந்து செய்து பார்க்க போறோம் எங்கட இந்த நோட் ஜேஸ்ல. இந்த ஃபோமுகளோ இன்புட் பண்றதோ அப்படிலாம் இல்லை, இங்கேயே நாம அதெல்லாம் கொடுக்க போறோம். ஆனால் அந்த மாதிரி டெக்ஸ்ட் அதெல்லாம் இனி கொஞ்ச நாளைக்கு மறந்துடுங்க. மறந்துங்க மீன்ஸ் நினைச்சு பார்க்க வேணாம், அது பிறகு ரியாக்ட் வந்த உடனே பிறகு நமக்கு இப்போ நாம பேக் அண்ட் கன்செப்டோட ஹேண்டில் பண்றோம். அப்போ அதில் தான் முதல் கொஞ்சம் நீங்க பழக்கப்பட வேண்டிய விஷயம், ரைட்? ஸோ அப்போ அதனால ஸோ அந்த விஷயத்துல நாம கன்செப்டை பார்ப்போம், ரைட்? இனிஷியலி நாம இங்க செய்ய போற விஷயம் என்னன்னு சொன்னா, த பேசிக் திங் சிம்பிளா நம்ம சொன்னோம்னு சொன்னா, ஒரு 2 நம்பரை டிக்ளேர் பண்ணி நாங்க அதை கூட்டி பிரிச்சு பெருக்கி என்ன விட வருமோ அதை பிரிண்ட் பண்ண போறோம், ரைட்? அதை பிரிண்ட் பண்ண போறோம், ரைட்? ஸோ இதைத்தான் நாம வந்து இப்ப செய்ய போற விஷயம், ரைட்? ஸோ செய்திருவோம், ரைட்? ஸோ என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னா, முதல் இப்படியான இந்த இந்த இப்போ டெர்மினல் ஃபுல்லாக இப்படி கணக்கு கோடிங் இருக்கு, உங்களுக்கு அதை பார்க்க ஒரு அந்தரமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, நீங்க அடிக்கடி கிளியர் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை டெர்மினல்ல டிலீட் பண்ணி திரும்ப எடுக்கலாம். ஸோ கிளியர்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா கிளியர் ஆயிருந்தா இது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ஸோ அதுல கணக்கு குழம்பிக்கொள்ள வேணாம், ரைட்? ஸோ ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரைட். ஸோ இங்க கிளியர் பண்ணிட்டீங்க. எங்கள்கிட்ட ஒரு FJS ஃபைல் இருக்குது, இதை நம்ம ரன் பண்ண போறோம். ரன் பண்றதுக்கு முன்னாடி நாம இதுல கோடிங் ஸ்கிரிப்டிங் பண்ண போறோம். 2 நம்பர்ஸ் எடுத்து கூட்டி பிரிண்ட் பண்ணி இந்த விஷயங்களை செய்யற மாதிரி ஒரு பேசிக் கன்செப்ட். நான் இப்போ FJS இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ற ஃபைலுக்குள்ள நான் இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன், ரைட்? ஸோ ஒன்றும் இல்லை, ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். ரொம்ப சிம்பிளா ஒரு ஆப் ஒன்று செய்யறேன்.
ரைட். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. இனிஷியல் திங் தான். ரைட். ஸோ calculator. So calculator dot js வந்து calculator js ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த calculator js-க்குள்ள நான் ரெண்டு வேரியபிளை கிரியேட் பண்ண போறேன். இப்பதான் வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நேற்றம் சொன்னா இன்றைக்கும் சொல்றேன் திருப்பி. வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன? ஸோ இனிஷியலி நீங்க ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னா, ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னா பேசிக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ரைட். எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் டேட்டாவோட தான் ஹேண்டில் பண்ணப்பட போகுது. அப்ப எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் அதை டீல் பண்ண போற ஆள் வந்து டேட்டா. ஸோ இந்த டேட்டா உள்ளுக்க வருவர் வெளியால போக, எதுவா இருந்தாலும் இந்த உள்ளுக்க வாரவரே வெளியால போறவரே நான் ஏதோ ஒரு டைம்ல ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவைப்பாடு எனக்கு இருக்கு. ஆக்சுவலி நான் அப்ப டேட்டாவை ரெண்டு விதமா ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று வேரியபிளா ஸ்டோர் பண்ணலாம், அல்லது கன்ஸ்டன்டா ஸ்டோர் பண்ணலாம். அதான வேரியபிளா கன்ஸ்டன்ட். ஒரு ப்ரோக்ராம் எழுத போறேன், ஒரு அப்ளிகேஷன் எழுத போறேன், அதுக்குள்ள டேட்டாக்கள் சம்பந்தப்பட போதுன்னு எனக்கு புரிஞ்சுட்டு. ரைட். அப்ப இந்த டேட்டாக்கள் சம்பந்தப்பட போற டேட்டாக்களை நான் சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வேரியபிள், இன்னொன்று கன்ஸ்டன்ட். ஸோ வேரியபிள்ன்ற ஒரு விஷயத்தை நாம் இங்க மீன் பண்றோம்னு சொன்னா, வேரியபிள் அப்படின்னு கதைக்கிறது வந்து வேரியபிள் பேர்லயே இருக்கு, வேல்யூஸை மாத்தி கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு நம்பர் அப்படின்னு இருக்கிற அல்லது நம்பர் 1 இருக்கிற இந்த பேர்ல இருக்கிற ஒரு இன்டஜர் டைப்பான வேரியபிளை நான் இப்ப 5ன்னு சொன்னா இன்னொரு டைம் இந்த 5ன்றதை நான் 10ன்னு மாத்தலாம். நம்பர் 1க்குள்ள 10 இருக்காரு, இப்ப இனி அப்படி மாத்திக்கலாம். இதுதான் வேரியபிள். அப்படி வேல்யூஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய வேரியபிள்ஸை கிரியேட் பண்றதா இருந்தா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கீவேர்ட் வந்து லெட். அதே விஷயத்த இப்ப நம்பர் 2 ஒன்று கிரியேட் பண்றேன், அதுக்குள்ள 10 போட்டுட்டேன். அதை இன்னொரு டைம் என்னால நம்பர் 2க்குள்ள திருப்ப 5 இருக்குன்னு போட முடியாது, மாத்தவே முடியாது. ஒன்ஸ் இது டிக்ளேர் ஆகி இனிஷியலைஸ் ஆயிட்டா அது எப்பயுமே நீ அதை நம்பர் 2 10 தான், மாத்தவே முடியாது. அப்படின்னு சொல்றது கன்ஸ்டன்ட். அதுக்கு நாம கன்ஸ்டன்ட் கீவேர்ட் பாய்ப்போம். அப்ப ரெண்டு விதமான டேட்டாவை நாம டிக்ளேர் பண்ணோம், ஒன்று லெட், இன்னொன்று கன்ஸ்ட். உங்களுக்கு முன்னுக்கே தெரியும் இதுக்குள்ள வேல்யூ நீ மாறிக்கொள்ள போறது இல்ல, பிக்ஸ்டா இதுதான் அப்படின்னு சொன்னா கன்ஸ்டன்ட் போடுறது பெட்டர். வேல்யூவை நான் மாத்தி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் லெட் போடும். ஸோ இப்படி ரெண்டு விதமான கீவேர்ட்ல எங்களுக்கு தேவையான டேட்டாக்களை டிக்ளேர் பண்ணணும். எங்களுக்கு பல விதமான டேட்டாக்கள் வரும். சிலது இன்டஜர்ஸ் என்ற நம்பர்ஸா வரலாம், அல்லது சார் என்ற கேரக்டரா வரலாம், ஸ்ட்ரிங் என்ற டெக்ஸ்ட் ஃபைல்களா வரலாம், அல்லது பூலியன் என்ற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரலாம், அல்லது டபுள் என்ற தசமதானங்கள் வரலாம். ஆனா இதெல்லாம் நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க என்ன வேல்யூ அதுக்குள்ள போடப்படுதோ அதுக்கே தெரியும் அது இன்டஜரா, ஸ்ட்ரிங்கா, கரெக்டரா, பூலியனா. நான் அதை என்ன டேட்டா டைப் பண்ணி சொல்ல தேவையில்லை. மற்ற லாங்குவேஜஸ்ல அப்படி இல்லை சொல்லணும். இங்க நாம் அதை சொல்ல தேவையில்லை. ரைட். ஸோ பேசிக்கான கன்செப்ட். நம்ம ரெண்டு வேரியபிள் எடுக்க போறோம். என்னதுக்காக? ரெண்டு நம்பர் பாவிக்க போறோம் இல்லையா? ரெண்டு நம்பர் என்ன, நம்பர் 1 நம்பர் 2, கூட்டல் கழித்தல் பெருக்கலுக்காக. அப்ப ரெண்டு வேரியபிள் எனக்கு வேணும், அது ஃபிக்ஸ்டா இவர் தான் அப்படின்னு சொன்னா நான் கன்ஸ்டன்டே போடலாம். ஸோ கன்ஸ்ட் நம்பர் 1 ஈக்குவல் எத்தனை, நான் இப்ப நானே கொடுக்குறேன் 15. அடுத்தது கன்ஸ்ட் நம்பர் 2. ரைட். ஸோ ஈக்குவல் 29. இப்ப ரெண்டு நம்பர் டிக்ளேர் பண்ணியாச்சு. இவரை நீ மாற்ற முடியாது. ரைட் தான். அதுக்கு நான் இப்ப நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் கன்ஸ்டா லெட்டான்னு சொல்லுவோம், பிறகு நம்பர் 1 மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் 1 ஈக்குவல் 67 சொல்றேன், சர்வ் பண்றேன். இப்போ நான் இந்த நோட ரன் பண்றேன். ஸோ நோட் வடிவாக கொஞ்சம் நோட் calculator அப்ப ரன் பண்றேன். So you can see here. So node என்ற இந்த கன்செப்ட்ல இப்ப நம்பர் ஓகே. ஸோ நம்பர் 1 என்ற இந்த கன்செப்டுக்குள்ள 15 இருந்துச்சு, 67 இருந்துச்சு. ரைட். இதை நான் பிரிண்ட் பண்ணும். ஸோ கன்சோல் டாட் லாக் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரைட். ஸோ நம்பர் 1 செமிகோலன் சர்வ் பண்றேன், ரன் பண்றேன். ஸோ அசைன்மெண்ட் டு அ கன்ஸ்டன்ட் வேரியபிள், அதாவது கன்ஸ்டன்ட்டுக்கு நீங்க அசைன்மெண்ட் பண்ணிக்கிறீங்க, என்னால பண்ண முடியாது அதை அப்படின்ற ஒரு எரர் தருது. ரைட். ஸோ இதுதான் அந்த பிரச்சனை. ரைட். இப்போ நான் இதை அழிக்கிறேன், சும்மா இப்போ ரன் பண்றேன். ரைட். ஸோ சர்வ் பண்றேன், இப்போ திருப்ப ரன் பண்றேன். வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க, திருப்ப நான் ரன் பண்றேன். ரைட். நோட் இப்போ 15 அவுட்புட் தருது. ஏன் ஏன்னா யூ நோ தட். ஸோ என்ன நடந்த விஷயம் சொன்னா எங்களுக்கு வந்து இந்த 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 கன்செப்ட் வந்து எங்களுக்கு ஓகே.
ரைட். என்னன்னா கன்சோல் அதுக்கு கன்ஸ்டன்ட், அதுக்குள்ள நான் வேல்யூ மாற்ற முடியாது திருப்பி ஒரு டைம் போய். ரைட், அதான் ஃபிக்ஸ்டான விஷயம். பட் இதுவே நான் இப்போ இன்னொரு வேரியபிள் போடுறேன், லெட் மார்க்ஸ் ஈக்குவல் 67 போடுறேன். இப்ப திருப்ப அதே மார்க்ஸுக்குள்ள இப்ப நான் 56 போடுறேன். இப்ப நான் திருப்ப நம்பர் 1க்கு பதிலாக இப்ப இந்த இடத்துல மார்க்ஸை போடுறேன். அது என்ன அவுட்புட், முதல் 67 கடைசி 56 ஆச்சு. அப்ப வழியால் அவுட்புட்ல வந்து எனக்கு ரன் பண்ணும்போது நான் 56 இருக்கு. ஸோ லெட்ல மாற்ற முடியுது, ஆனா கன்ஸ்ட்ல மாற்ற முடியாது. இதுதான் கன்ஸ்டுக்கும் லெட்டுக்கும் இடையிலான வித்தியாசம். ஸோ சில நேரங்களில் டேட்டா வாரதுகள் போறதுகளை ஃபிக்ஸ்டா வச்சிருக்கோண்டா கன்ஸ்டை யூஸ் பண்ணுவோம், அதை மாற்ற முடியாது, செக்யூரிட்டி பர்பஸ் மேபி. ரைட், ஆனா லெட்ன்றதால மாற்ற முடியும். ஸோ இதுதான் ரெண்டு விதமா டேட்டா டைப்புகளை வச்சு டேட்டா உருவாக்குறதுக்கான வழிமுறைகள், என்ன அதை பிரிண்ட் பண்றதுக்கான வழிமுறைகள். இது முதல் புரியணும் உங்களுக்கு. ரைட், ஸோ நான் இப்போ இவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்போ ரெண்டு நம்பர் எங்கள்கிட்ட இருக்கு கன்ஸ்ட். இப்போ ஃபிக்ஸ்டா நான் 15 29 ஃபிக்ஸ்டா இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கொள்றேன். ரைட், ஸோ ஜஸ்ட் மேக்கிங் கிளியர். ரைட், ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு தேவை ரெண்டு நம்பரையும் கூட்டணும். எனக்கு ரெண்டு நம்பரையும் கூட்டி பிரிண்ட் பண்ணி காட்டணும், அவ்வளவுதான். எனக்கு சிம்பிள் திங், கூட்டி பிரிண்ட் பண்ணி காட்டணும். அப்ப நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ கன்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணல, லெட் கிரியேட் பண்றேன். ஏன்னு சொல்றேன், லெட் ரிசல்ட்ஸ், ரைட், லெட் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2. இப்போ நம்பர் 1 நம்பர் 2 என்னதோ அதை கூட்டி ரிசல்ட்ஸுக்குள்ள போட்டாச்சு. இப்போ ரிசல்ட்ஸுக்குள்ள நம்பர் 1 நம்பர் 2 கூட்டி இருக்கு. இப்போ நான் கன்சோலால லாக் பண்றேன், என்னத்த ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் அடிஷன் என்று போட்டுட்டு, ரைட், இதோட நான் என்ன செய்யணும், கமா என்ன வேல்யூ வரணும், ரிசல்ட்ஸ் என்ற விஷயம் வரணும். ஸோ ரிசல்ட்ஸ் செமிகோலன் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்றேன், கொடுத்தா ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் அடிஷன் 44. அஃப்கோர்ஸ் அப்போ ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் அடிஷன் என்ற இந்த வார்த்தையோட ரிசல்ட்ஸ் என்றது இந்த வேல்யூ வந்திருக்கு. ரிசல்ட்ஸ் என்றதுக்குள்ள என்ன இருக்கு, நம்பர் 1 நம்பர் 2 கொடுத்து. ஏன் இதுக்கு மட்டும் லெட் வச்சுனாண்டா, இது ஃபிக்ஸ்டா இதோட இருக்க போறது இல்ல, திருப்ப ரிசல்ட்ஸ்க்குள்ளே தான் நான் கழிச்சும் போட போறேன், பெருக்கியும் போட போறேன், பிரிச்சும் போட போறேன். அப்ப இதே மாதிரி இவரை விட முடியாது, அதனாலதான் அதை லெட் வச்சிருக்கேன். இனி திருப்ப லெட்னு சொல்ல தேவை, வெறும் ரிசல்ட்ஸ் ஈக்குவல் you know that number 1 minus number 2 as usual, right? So likewise before, we just need to copy this statement and paste it here. So result after this time subtraction, right? So results, save and run. I'm just running it again. You can see here results after addition 44 and results after subtraction 44. எப்படி மைனஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் ஆகுது. Oh come on, number 1 minus, so copy பண்றேன். எங்கேயாவது மிஸ் பண்ணிருக்கேன் ஏதாவது, ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் கன்செப்ட் இல்ல, இது ரிசல்ட் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு புது வேரியபிள் எடுத்திருக்கு, ரைட், தட்ஸ் இட். ரைட், சேவ் பண்றேன் ஜஸ்ட். ஸோ இப்போ ஓகே, ஸோ minus 14, ரைட். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர், ரைட். ஸோ அப்போ பேசிக்கான விஷயம் என்னன்னு சொன்னா, அப்போ இங்க ரன்னிங் இட் அகைன். ஸோ முதலாவது 44, அடுத்தது 14. ஸோ ரிசல்ட்ஸ் நம்பரை 1 கூட்ட போறோம், தென் நீங்க நம்பர் 1ல இருந்து நம்பர் 2 கழிக்க போறோம். லைக் வைஸ் நாம இதை அப்படியே காப்பி பண்ணி மற்றதுல செய்யலாம். ரைட், இனிஷியலா நான் ஒரு 2 நம்பர் வச்சிருந்தேன்னா அந்த 2 நம்பருக்கான ஆபரேஷன்ஸை பண்ண பிறகு அதுக்குரிய அவுட்புட் ரிசல்ட்ஸ் டேட்டாக்குள்ள போட்டிருக்கேன். தென் ஐம் ஜஸ்ட் காப்பிங், ரைட். சப்ட்ராக்ட் பண்ண பிறகு உண்டு, அடிஷன் பண்ண பிறகு உண்டு, அண்ட் அடுத்த முறை மல்டிப்ளை பண்ண பிறகு. ஸோ மல்டிப்ளை அஸ்டிக், ரைட். ஸோ மல்டிப்ளை, right? So அதுக்கு பிறகு you know the division. So I'm just changing all the stuff. So division, so பண்றேன், I'm running it again. So answer, so almost இப்போ நாம 2 நம்பர் இருந்துச்சு, அந்த 2 நம்பருக்குள்ள என்ன வரணும்ன்றதை நாம இங்க கமாண்ட்ல எழுதினோம். தென் அதுக்கு பிறகு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணோம், ஒவ்வொரு முறையும் அதை செய்யறோம். ஸோ ஒவ்வொரு முறை இது மாத்து பண்ணதால இதை லெட் விட்டோம், இங்க மாத்த தேவையில்லாத வேல்யூஸ்னால கன்ஸ்டன்ட் விட்டோம். ஒவ்வொரு முறை அதை பிரிண்ட் பண்றதுக்கு கன்சோல் லொக்கன் எழுதினோம், என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படியே அதை டபுள் கொட்டேஷனுக்கு எழுதினோம். அதோட இந்த ரிசல்ட்ஸ்ன்றதை போட்டோம்னா ரிசல்ட்ஸ்க்குள்ள என்ன கடைசியா வேல்யூ அசைன் ஆகுதோ அந்த வேல்யூ இங்க பிரிண்ட் ஆச்சு. இதோட சேர்த்து இன்னொரு ஆளும் இருக்கு, அவருக்கு பேர் மொடியூலஸ் சொல்லுவோம். மொடியூலஸ் பிரிச்சு வர மீதி,
5 2ஆல பிரிச்சா மீதி 1, அதாவது 2 எழுதி 2 தடவை எழுதி 2 மிச்சம், சாரி 1 மிச்சம். அப்ப 5 2ஆல பிரிச்சா மீதி 1. அதான் அந்த கன்செப்ட், ரைட்? ஸோ 5 2ஆல பிரிச்சா மீதி 1. அப்ப மீதியை கண்டுபிடிக்கிறதா இந்த மொட்டன்ற வரிசையில வேலை, ரைட்? ஸோ ஜஸ்ட் கிளியரிங் இட் அண்ட் ரன்னிங் இட் அகைன். ஸோ 15 சொன்னா நம்பர் வந்து 15 29ஆல பிரிச்சா 29 ஒரு தடவை கூட இல்ல 15க்குள்ள. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 15 அப்படியே கீழே இறக்குவோம். ஸோ அதுதான் அந்த மொட்டு. ஸோ 15மே மீதி தான் அப்ப இந்த இடத்துல, ரைட்? ஒருவேளை நான் இப்ப இதுல 5 போட்டு இந்த இடத்துல 2 போட்டா, ரைட்? ஸோ என்னென்ன ஆன்சர் வரும்? ஸோ இந்த இடத்துல 5 போட்டேன், இந்த இடத்துல 2 போட்டுக்கேன். ஸோ இந்த அளவு கன்செப்டுக்கும் என்னென்ன ஆன்சர் வரும்? ஜஸ்ட் கிளியரிங் இட். ஓகே, சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுக்கு என்ன ஆன்சர் வரும் இந்த கேள்விக்கு? இப்போ ஆன்சர் என்ன? 5 இங்க 2, இவ்வளவுக்குமான ஆன்சர் என்ன? நீங்க எல்லாத்தையும் டைப் பண்ண எனக்கு வேல்யூ மட்டும் சொல்லுங்க. முதலாவதுக்கு வேல்யூ என்ன, ரெண்டாவதுல வேல்யூ என்ன ரிசல்ட்ஸுக்கு, மூணாவதுல ரிசல்ட்ஸ் வேல்யூ என்ன, நாலாவதுக்கு ரிசல்ட்ஸ் வேல்யூ என்ன, அஞ்சாவதுல ரிசல்ட்ஸுக்கு வேல்யூ என்ன? இந்த 5 2 வச்சா ஆபரேஷன்ஸுக்கு பிறகு என்ன வேல்யூ வரும்? கமா சாட் பாக்ஸ்ல போடுங்க அவ்வளவு பேர். கமா 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 மேக் இட் குயிக். என்ன இதுக்கு ஆன்சர்? ஆல் ரைட். ஸோ ஒரு ஆள் ஆன்சர் போட்டுருக்கு பாப்போம். ஓகே, மத்தாக்கள் ஆன்சர் எங்கடா? மத்தாக்கள் ஆன்சர் எனக்கு ஜஸ்ட் நம்பரை மட்டும் போடுங்க, வேற ஒன்றும் டைப் பண்ணி கொண்டு இல்லை. நீங்க ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் எனக்கு போடுங்க. ரிசல்ட்ஸுக்குள்ள ஒவ்வொரு முறையும் வர நம்பர் என்ன? முதலாவது டைம்ல என்ன நம்பர், ரெண்டாவதுல என்ன நம்பர், மூணாவதுல என்ன நம்பர்? வாணி, துஷாலினி, பிரணவி, தனுஜன், கனிஷ்டா, இலக்கியா, சாரி இலக்கியன் அண்ட் அயாஷ், எல்லாரும் கொமா 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 பாப்பம். துஷாலினி ஓகே, தனுஷ்காந்த் ஓகே, ஓகே இலக்கியன் ஓகே. சரி பாப்போம், ரன் பண்ணி பாப்போம். என்ன பாப்போம், எல்லாரும் போட்டீங்கன்னா பெட்டர். ஜஸ்ட் ரன்னிங் இட். சரி, இதுல பாப்போம். முதலாவது யூனோதல் 5 2 7. ஓகே, 5ல இருந்து 2 போனா யூனோதல், 5ல இருந்து 2 போனா என்ன 3. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு 5 2 10. ஓகே, 5 2ஆல பிரிச்சா 2 5. வெரி குட். அதுக்கப்புறம் 5 2ஆல பிரிச்சா முழு எண்ணா பிரிச்சா மீதி 1, ரைட்? ஸோ தட் இஸ் திங். வெரி குட். வாணி, பிரணவி அண்ட் கனிஷ்டா, இலக்கியன், விஷாலினி அண்ட் தனுஷ்காந்தாக்கல், ரைட்? அயாஷா காணல எங்க? சரி, காணல, போயிட்டான். சரியா, ரைட். அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா தனுஜனும் பதில் போடலன்னா ரைட் தான். சரியா, அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா இது ஒரு பேசிக்கான கன்செப்ட். இப்ப நாம தானே இங்க நம்பர் கொடுக்குறோம். ஆக்சுவலி இங்க நாம தான் நம்பரை கொடுக்குறோம், ரைட்? நம்பரை நாம தான் கொடுக்குறோம். சாரி, நாம டெவலப்பர் ஆன நான் தான் இங்க நம்பரை நானே கொடுக்குறேன். 5 2 யூசர் இங்க ரன் பண்ணி பாக்குற அந்த யூசர்கிட்ட நான் வேண்டல. விரும்பின நம்பர் அவர் அடிக்கலாம். அவர் இப்ப 10 5 அடிக்கலாம், 20 10 அடிக்கலாம், 20 2 அடிக்கலாம், எத்தனை அடிக்கலாம் அது எங்களுக்கு தெரியாது. அவர் அடிக்க விடல. நான் இங்க நானே ஒரு நம்பரை பிக்ஸ் பண்ணி போட்டு அந்த நம்பருக்கு தான் அவுட் புட்னு காட்டுறேன். என்ன, இப்ப யூசர் டைப் பண்ணணும். இந்த இடத்துல ரன் பண்ணும் போது யூசர் டைப் பண்ணணும் நம்பர் 1 என்ன, நம்பர் 2 என்ன. அதுக்கு பிறகுதான் அந்த கால்குலேஷன்ஸ் அது செய்யணும். அப்படின்னா எப்படி செய்யறது, அதான் அடுத்த கேள்வி, ரைட்? ஸோ பேசிக்கா அந்த நம்பரை எப்படி நான் பண்றது, ரைட்? ஸோ பேசிக்கான கன்செப்ட். இனிஷியலி நாம வந்து ஒரு ஒரு இன்புட் எடுக்கிறதா இருந்தா கணக்க மெத்தடுகள் இருக்கு. கணக்க மெத்தடுகள் இருக்குது. நாம நார்மலா வந்து லைக் இங்க இன்புட் எடுக்கிறதுக்கு நாம ப்ராம்ப்ட் என்ற ஒன்றை பாவிக்கலாம், ரைட்? ப்ராம்ப்ட் என்ற ஒன்றை பாவிக்கலாம், ரைட்? அப்ப நாம நோட் ஜேஸ்ல ப்ராம்ப்டை பாவிச்சு நாம இன்புட் எடுத்து அந்த இன்புட்ன்றதை நாம இங்க வந்து செய்யலாம், ரைட்? ஸோ ஆனால் இங்க ப்ராம்ப்டை நாம பாவிக்கிறதா இருந்தா ப்ராம்ப்டுக்கான ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ப்ராம்ப்டுக்கான பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். பேக்கேஜ் ஜேஎஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகிரும், ரைட்? ஸோ அப்ப கால்குலேட்டர் ஜேஎஸ்ல இந்த முறை நானா கொடுக்கறத விட்டுட்டு யூசர்ட்ட இருந்து இன்புட்டை பண்ண போறோம். யூசர்ட்ட இருந்து இன்புட்டை பண்றதுக்காக கேள்வி கேட்டு என்கிட்ட நம்பர் 1 ஓகே தாங்க, என்கிட்ட நம்பர் 2 ஓகே தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறதுக்காக நாம ஒரு விஷயத்த செய்ய போறோம். அதுக்கு பேர் ப்ராம்ப்ட்.
PROMPT. இந்த ப்ராம்ப்ட் வேலை செய்யணும்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கான பேக்கேஜை நான் இந்த ப்ராஜெக்ட்ல கொண்டு வரணும். அப்ப பேக்கேஜை இனிஷியலைஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இனி போக போக உங்களுக்கு பழகணும்டா. இது ஒரு சின்ன ப்ராஜெக்டா இருக்கும். ஒரு பெரிய மணல் மேட்டுல இருந்து உருட்டி விட்ட ஒரு களிமண் உருண்ட மாதிரி தான் அது. உருள 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 என்ன செய்யும், அந்த மணல்லாம் ஒட்டுப்பட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு உருண்டையா மாறும். ரைட், அதே மாதிரி தான் சின்னனா தொடங்குற இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த ப்ராஜெக்ட் நோட் ஜேஸ்ல எங்களுக்கு தேவைப்படுற பேக்கேஜுகளை போட்டு போட்டு தேவையான விஷயங்களை செய்து செய்து அது ஒரு பெரிய லெவலில் மாறிடும். ஸோ ஒரு பெரிய ஒரு ஒரு மாசான ஒரு கன்செப்டா வந்துடும். ஸோ அப்போ அதை மாதிரி தான் இங்கே இப்போ எனக்கு இன்புட் தேவை. ஸோ நான் என்பிஎம்மால இன்ஸ்டால் பண்ண போறேன் இந்த ப்ராஜெக்ட்ல. ரைட், ஒன்றும் இல்லை, ப்ராம்ப்டர். ஸோ ப்ராம்ப்ட்னா இங்கே கேட்கறதுன்னு அர்த்தம், சரியா, கேட்டு வாங்குறது. ஸோ ப்ராம்ப்ட் சிங்க் என்ற பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்ற இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஜோதிச்சு பாருங்க, இந்த நோட் புட் போறாள் வந்துட்டு ப்ராம்ப்ட் சிங் ஸ்ட்ரிப் என்சி ஸோ ரெட் ஜாக்சன் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. அப்போ ஆக்சுவலி என்ன நடந்துட்டு, நோட் மாடியூல் சொன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பேக்கேஜ் ஜேசான்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ராம்ப்ட் சிங் ஒரு ஆள் வந்திருக்கு. அதே மாதிரி பேக்கேஜ் லொக் ஜேசான் ஒரு ஆள் கிரியேட் பண்ணிருக்கு. அப்படி பேசிக்கா தேவையான விஷயங்கள் ஒன்று கிரியேட் பண்ணி அதுவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ற ஒரு விஷயம் கல்குலேட்டர் ஜேஎஸ்ல என்னால் ப்ராம்ப்டை யூஸ் பண்ண முடியும். ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி என்னால சொல்லி கேள்வி கேட்டு அதனூடாக ஆன்சரை வேண்டி அந்த நம்பரை வேண்டி என்னால் ரன் பண்ண முடியும். அதுதான் இப்போ நடக்க போகுது. ரைட், அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல இப்போ அதை தான் செய்ய போறோம். அப்போ கோடிங்க கொஞ்சம் மாற்ற போறோம். ஒன்றும் இல்லை, ப்ராம்ப்டை யூஸ் பண்ண போறோம். ப்ராம்ப்ட்னா ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதில வேண்டதுக்கான ஒரு ஆள், ஒரு மொடியூல், ஒரு கம்போனன்ட். அந்த கம்போனண்ட்டை நான் யூஸ் பண்ண போறேன். இங்க எந்த கம்போனண்ட்டை யூஸ் பண்ண போற மாதிரி இருந்தாலும் எப்படி ஒரு டேட்டாவை யூஸ் பண்ண போறோம்னா அப்படி ஒரு பேரை வச்சு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போறோமோ அதே மாதிரி ப்ராம்ப்ட் ஒரு மொடியூலை யூஸ் பண்றாங்க. அவரையும் ஒரு ஆளா கிரியேட் பண்ணணும். அவரும் ஃபிக்ஸ்டா ஒரு ஆள் தான்ன்றதுக்காக கன்ஸ்ட் ப்ராம்ப்ட் பேர்ல கிரியேட் பண்றோம். அப்ப ப்ராம்ப்ட் பேர்ல ஒரு கன்ஸ்டா கிரியேட் பண்றோம். ரைட், ஓகே. அவர் ஈக்குவல் டு, அவர் எங்க இருந்து வந்தவர்? ரைட், இந்த ப்ராம்ப்ட் சிங் என்ற பேக்கேஜ்ல இருந்து வந்தவர். அப்ப ரெக்யூர் பண்ணுங்க, ரெக்யூர் பண்ணுங்க, அதாவது கேளுங்க யார்கிட்ட, ப்ராம்ப்ட் சிங் என்ற பேக்கேஜ் இருக்கான்னு. ஸோ ஓகே, இருக்குதானே, ஆட்டோமேட்டிக்கா சேவ். ஸோ ப்ராம்ப்ட் சிங்க் என்று ஒரு பேக்கேஜ் இருக்கு. ரைட், ஓகே, ஆமா. அப்ப கேட்டு முடியும். அப்போ இது வடிவா வழங்கணும் இந்த ஒரு வார்த்தை. ஸோ ரெண்டு நம்பரை நீங்க இந்த முறை டிக்ளேர் பண்ண போறது இல்லை. அப்ப நீங்க இந்த முறை வேண்ட போறது இல்லை. ரைட், இந்த விஷயத்த நான் இப்ப முதல் அளிக்கிறேன் இப்ப. ரைட், ஸோ முதலாவது உங்களுக்கு தேவை ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட்ன்றதை இப்போ யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் சிங்கிள்ன்ற பேக்கேஜ் மொடியூல்ல இருந்து நீங்க ப்ராம்ப்டை யூஸ் பண்ண போறீங்க. யூஸ் பண்ணி இனி தான் எடுக்கவே போறீங்க. அப்ப இப்போ நீங்க இங்க தான் கிரியேட் பண்ணணும். சாரி, இங்க கன்ஸ்ட் நம்பர் 1 ஈக்குவல் டு யார்? இப்போ நம்பர் 1 நாம கொடுக்க போறது இல்லை, நாம வேண்ட போறோம். ஒரு நம்பரை வேண்ட போறோம். அது ஒரு டேட்டா டைப் மொடியூல். ரைட், ஒரு ப்ராம்ப்டை கேளுங்க. ஸோ PROMPT ப்ராம்ப்டை பயன்படுத்துங்க. என்ன வசனம் கொடுப்போம்? என்டர் யுவர் நம்பர் 1 என்ற ஒரு வார்த்தை. ரைட், என்டர் யுவர் நம்பர் 1 இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்தா சரி, அவ்வளவுதான். ரைட், பேசிக்கா சொன்னா இப்படி ஒரு வார்த்தை செமிக்குலர். அப்ப என்டையோ நம்பர்ன்ற ஒரு வார்த்தையை கேட்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணுங்க. அது வேண்டி நான் அந்த வேல்யூவை நம்பரா ஆக்கி அதை இந்த நம்பர் ஒன்னுக்குள்ள போடுங்க. அதே மாதிரி இப்ப நம்பர் 2 கன்ஸ்ட் நம்பர் 2 நாம போன முறை இப்ப 29 நாம தான் அடிச்சோம். இந்த மாதிரி அந்த அடிக்கிறதுக்கு பதிலா நம்பரை நானே வேண்ட போறேன். என்ன பேர்ல? ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி என்னது செய்ய போறேன்? லைக் சிம்பிள் திங், enter your number 2. ரைட், ஸோ திஸ் திங் ஸ்டேட்மெண்ட் முடிச்சு. அப்ப என்டையோ நம்பர் 2 வந்து ஒரு வார்த்தை பிரிண்ட் ஆகும். அதுக்கு பிறகு அவர் நம்பர் அடிப்பார். அந்த அந்த டேட்டாவை நம்பர் என்ற அந்த டேட்டா டைப்பாவே எடுத்து இந்த நம்பர் 2க்குள்ள போடும். ஸோ நம்பர் 2 சிம்பிள் திங். அப்ப ப்ராம்ப்ட்ன்றதை யூஸ் பண்ண போறேன். அந்த ப்ராம்ப்டை பயன்படுத்தி ரெண்டு நம்பரை வேண்ட போறேன். இப்போ அந்த நம்பர்ன்றதை வச்சு அவங்க நம்பர் 1 நம்பர் 2 என்னென்ன செய்யணும்னா அது அவுட்புட் எங்களுக்கு தரும். ரைட், ஸோ ஐம் ஜஸ்ட் கிளியரிங் ஆல் தி ஸ்டப்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? நோடால ரன் பண்ண போறோம். என்ன செய்ய போறோம்? நோடால கல்குலேட்டர் ஜேஸை ரன் பண்ண போறோம். இப்போ நம்பர் 1 அது கேட்குது. ரைட், போன முறை அதுவே நாம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அது செஞ்சுது. இந்த முறை அது கேட்குது. ஸோ நாம இப்போ நம்பர் கொடுக்க போறோம். என்ன கொடுப்போம்? 78 1 என்ட்ரை கொடுக்குறேன். என்டர் நம்பர் 2 கேட்குது. ஸோ ரைட், ஸோ பேசிக்கான கன்செப்ட். ஸோ என்டர் நம்பர் 1 என்டர் நம்பர் 8 ஓகே 70. இப்போ நான் இதுக்கு அடுத்து கொடுத்து 86 என்டர் கொடுத்தா அது அவுட்புட் தருது. ரெண்டு நம்பரே நானே கொடுத்தேன். இப்போ இதுல என்ன நன்மைன்னா அங்க ஃபிக்ஸ்டா ஒன்று இருக்கு. இங்க நானே கொடுத்து நானே அவுட்புட் பார்க்கலாம். நானே அவுட்புட் பார்க்கலாம். இதுதான் அந்த நார்மலா டிக்ளேர் பண்ணதுக்கும் இப்படி ப்ராம்ப்டால டிக்ளேர் பண்றதுக்குமான வித்தியாசம். ரைட், இந்த யூசர் இன்டராக்ட் ஆகிறார் இப்ப. ரைட், ஒரு நார்மலான ஒரு அல்ட்ராவான ஒரு சிம்பிள் கோட் மேன். ஸோ இதுதான் இப்ப நடந்த விஷயம். இந்த விஷயம் புரிஞ்சுட்டுதா?
ஒரு நோட் ஜேஎஸ் மொடியூலை யூஸ் பண்ணி நோட் பேஜ் பேக்கேஜ் இனிஷியேட் பண்ணி ஒரு ஒரு கல்குலேட்டர் ஜேஎஸ் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் 2 டேட்டாவை டிக்ளேர் பண்ணி அதை யூசர்ட்டு இந்த இன்புட்டை எடுத்து அதை ஆப்ரேட் பண்ணி அதை அவுட்புட் பண்ற இதை ரன் பண்ற இந்த இந்த பேக்கேஜ் இந்த ப்ராஜெக்ட் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு தானு கேட்குறேன். கிளியரா இல்லையா? இல்ல புரியலையா? பிரச்சனை இல்லை. புரியலைன்னா புரியலைன்னு போடுங்க. புரிஞ்சுட்டு இருந்தா ஓகேன்னு போடுங்க. இல்ல இன்னொரு கேள்வி செய்ய மாட்டேன், இன்னொரு கேள்வி செய்யணும்னு போடுங்க. எதனாலும் மெசேஜ்ல போடுங்க. ஆமா. கிளியரா இல்லையா? விளங்கப்படுத்தணுமா இல்ல இன்னொன்று செய்யணுமா? இந்த டெர்மினலுக்கு ரைட் செட்ல போடுங்க. நீங்க என்னன்னு சொன்னீங்க தான் எனக்கு தெரியும். நீங்க சொல்லாம அமைதியா இருந்தா கஷ்டம். ஆல் ரைட் another question ரைட் ஓகே another question another question another question another question ரைட் ஓகே. ஒரு ஆளுக்கு கொஞ்சம் பேர் ரைட் இன்னும் ஒன்று செய்யும் ரைட் ஓகேடா சரிடா. அப்ப விஷயத்துக்கு வரும் இப்போ ரைட் சிம்பிள் திங்னா புது கேள்வி செய்யும் ரைட் கொஞ்சம் புதுசா செய்யும் வேற மாதிரி கேள்வி செய்யும் ரைட். ஸோ அதே தான் நான் என்ன செய்யறேன் எங்களுடைய இந்த கன்செப்டுக்குள்ள வரேன் கல்குலேட்டர் ஜிஎஸ் அப்படியே க்ளோஸ் பண்றேன் ரைட். ஸோ இது வேணும் ரைட். இப்போ என்னட்ட டே 4க்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ற பேருக்குள்ள நோட் மாடியூல்ஸோட எஃப்ஜிஎஸ் கல்குலேட்டர்லாம் இருக்கு ரைட். இது அப்படியே இருக்கு ரைட் பேசிக்கான கன்செப்ட் ரைட். இப்போ என்னட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பேசிக்கா சொன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்டுக்குள்ள தான் என்னட்ட கல்குலேட்டர் ஃபைல் எங்களுக்குரிய இந்த எஃப்ஜிஎஸ் ஃபைல்லாம் இருக்கு. நான் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். சரி இங்க இல்ல இங்க செகண்ட் ஆப் இதுக்குள்ளேயே. இப்போ செகண்ட் ஆப்புக்குள்ள ஒன்றுமே இல்லை சரியா. வியூக்குள்ள போறேன் டெர்மினல்ல போறேன். ஸோ டெர்மினல்ல பார்த்தீங்கன்னா டே 4க்குள்ள இருக்கு. நான் சிடி பண்றேன் சேஞ்ச் டைரக்டரி பண்றேன். செகண்ட் ஆப்புக்குள்ள வரேன். செகண்ட் ஆப்புக்குள்ள ஒன்றுமே இல்லை வடிவா கணிச்சு பண்ணலாம். செகண்ட் ஆப்புக்குள்ள போன அது ஃபர்ஸ்ட் ஆப்புக்குள்ள எல்லாம் இருக்கு. நம்ம இந்த நேரம் செஞ்சதெல்லாம் அது ஒரு கட். செகண்ட் ஆப் பண்றது ஒன்றுமே இல்லை. அது வெறும் ஃபோல்டர் டே 4க்குள்ள இருக்கிற செகண்ட் ஆப் பண்றது ஒரு வெறும் ஃபோல்டர். அப்பண்ட் பேர் வச்சிருக்கா அது அப்பண்ட் இல்ல. அது ஜஸ்ட் செகண்ட் ஆப் நான் பேர் வச்சிருக்கிற ஒரு வெறும் ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர். இப்ப இதை ஒரு நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்டா ஒரு பேக்எண்ட் ப்ராஜெக்டா ஒரு கன்சோல் அப்ளிகேஷன்ஸுக்குரிய விஷயமா ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்தி செய்ய போறோம் அப்படின்னா இனிஷியலா ஒன்று தான் செய்யணும். என்பிஎம் ஆல இனிட் பண்ணுங்க என்பிஎம் ஆல இனிட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் எஸ் கொடுங்க ரைட். எங்க செகண்ட் ஆப்புக்குள்ள இருந்து கொண்டு ரைட் என்டர் கொடுக்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களுக்குரிய கன்செப்ட் ரன் ஆயிட்டு ரைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக்கா எங்களுக்குரிய விஷயம் வந்துருச்சு ரைட். ஸோ செகண்ட் ஆப்ன்றது வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ல ஒரு பேக்கேஜ் ஜேசன் ஃபைல் இருக்கு. ஏன்னா இவர் தான் அந்த ஆப் சம்பந்தமான டிபெண்டன்சிஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற ஏரியா ரைட். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன் ரைட். என்ன ஃபைல் சும்மா ஒரு 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 ஃபைல் என்னது ரைட். ஸோ கிரேட் செக்கர் ரைட் அல்லது ரிசல்ட்ஸ் செக்கர் ஸோ ரிசல்ட்ஸ் செக்கர் என்று சொல்லி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன். ஓகே ரிசல்ட் செக்கர் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கன்செப்ட். இதுக்குள்ள ஒரு எம்டி ஒன்றுமே இல்லை ஒரு கோடிங்கும் இல்லை ரைட் அவ்வளோதான் விஷயம் ரைட். நாம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கறதா இருந்தால் சிம்பிள் திங் நான் வேணும் ஒரு கன்சோலால லொக் கொண்டு பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ வெல்கம் டு ரிசல்ட்ஸ் செக்கர் அப்படின்னு கொடுத்து பார்க்கணும் ரைட். ஸோ செக்கர் அப்படின்னு கொடுத்துட்டு செமிக்கலன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. இப்போ இது ரன் ஆதா இல்லையான்னு பார்த்தோம்னு சொன்னா இது ஜஸ்ட் இதுல நோடுன்னு கொடுத்து அந்த ஃபைலோட பேர் என்ன ரிசல்ட் செக்கர் டாட் ஜேஎஸ் என்ற கொடுத்தோம்னா ஆமா வெல்கம் டு ரிசல்ட் செக்கர் அவுட்புட் காட்டுது. அப்புறம் ரன் ஆகுது. இதுல ஒரு பிரச்சனை இல்லை ரைட். இப்போ கன்செப்ட் என்ன முதலாவது ஓகே இப்போ கிளியர் பண்றேன். இப்போ கன்செப்டை வடிவா கணிச்சு கொள்ளுங்க. இப்போ எனக்கு தேவையானது என்னன்னு சொன்னா ஒரு நம்பரை நான் இனிஷியலா கிரியேட் பண்ண போறேன். கன்ஸ்ட் என்னது மார்க்ஸ் வேண்டுமா மார்க்ஸ். ஆனா நான் இந்த முறை நான் இப்படி அடிச்சு 67 இப்படி நான் கொடுக்க போறது இல்லை. என்ன நானே கொடுக்கறது நானே டெவலப்பர் நானே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கணும் இல்ல. யூசர்ட்ட தானே வேண்டணும் ஒவ்வொரு முறை வேண்ட யோ மார்க்ஸ் சொல்லி. அப்ப அந்த மார்க்ஸ் 50 50 பெருசா இருந்தா பாஸ் இல்லாட்டி ஃபைல் அப்படித்தானே வளமையான விஷயம் என்ன. அப்ப நம்ம வேண்ட போற என்ன டேட்டா வந்தாலும் நம்பர் தானே இல்லை மார்க்ஸ் தானே இல்லை எது வேண்டதா இருந்தாலும் நாம யூசர்ட்ட இருந்து தான் வேண்ட போறோம். ஆக்சுவலி நம்மளே எல்லா டைமும் டிஃபைன் பண்ணி கொண்டிருக்க மாட்டோம். அப்ப யூசர்ட்ட இருந்து வேண்ட போறோம்னா இப்படி நாம் கொடுத்துருந்ததுல பிரயோஜனம் இல்லை. யூசர்ட்ட இருந்து வேண்டதா பல வழிமுறைகள் இருக்கு யூசர்ட்ட இருந்து வேண்டது. அதுல ஒன்றுதான் ப்ராம்ப்ட். சோ இங்க ப்ராம்ப்ட் சொன்னா என்னன்னு சொன்னா கேட்கறது. ப்ராம்ப்ட்னா என்ன கேட்கறது தானே. இந்த இப்ப கூட ஏஐ கன்சோல்ல என்ன ப்ராம்ப்ட் என்ன ஒழுங்கா முறையா கேட்கறது.
ஸோ அதை கேட்கறதுக்காக இங்கேயும் அப்படித்தான். இந்த மார்க்ஸை டைப் பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு ஏதோ ஒரு மெசேஜை சொல்லி கேட்கறது தான் ப்ராம்ப்ட்னு சொல்றோம். ஆக்சுவலி இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்படிப்பட்ட அந்த ப்ராம்ப்ட்ன்ற மொடியூல ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தேவைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம அப்படி யூஸ் பண்றதா இருந்தா இந்த ஆப்ல அதை இன்ஸ்டால் பண்ணணும். அது ஒரு பேக்கேஜ். இப்போ இந்த பேக்கேஜை லிஸ்டா வச்சுக்கிறோம், இந்த பேக்கேஜஸ். அப்ப இங்க நான் என்பிஎம் ஆல இன்ஸ்டால் பண்ண போறேன். பேசிக்கான கான்செப்ட். என்பிஎம் ஆல இன்ஸ்டால் பண்ண போறேன். என்னத்தை இன்ஸ்டால் பண்ண போறேன்? இந்த ப்ராம்ப்ட்ன்றால இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நாம அதோட பெயர் பேக்கேஜை போட போறோம். ஸோ அதோட பேர் என்னச்சுன்னா ப்ராம்ப்ட் சிங்க் என்று சொல்லி ஒன்று. ஸோ ப்ராம்ப்ட் சிங்க்ன்ற பேக்கேஜை இந்த ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. ரைட், இப்போ வழியாக நீங்க என்ட்ரா கொடுக்குறேன். ஸோ ப்ராம்ப்ட் சிங்க்ன்றது வந்த உடனே பாருங்க, இந்த பேக்கேஜ் லோக் ஜேசன் ஒன்றால் வந்திருப்பார். அதுக்குள்ள அவர் அந்த விஷயத்த சொல்லியிருப்பார், என்னென்ன கான்செப்டுகள், என்னென்ன டெவலப்பருக்கு என்ன கனெக்ட் வந்திருக்குன்னு இல்லை. ரைட், அதே மாதிரி நோட் மாடியூல் சென்டருக்குள்ள அதுக்கு விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்ப இந்த செகண்ட் டேபுக்குள்ள இப்ப ப்ராம்ப்ட்ன்றதுக்குரிய விஷயம் ரெடியாக வந்துட்டார். ஆனா அப்ப இனிமே அவரை யூஸ் பண்ணலாம் இங்க. புரியுதா விஷயம் என்ன? ஸோ ப்ராம்ப்ட்ன்ற ஒரு பேக்கேஜை நான் இங்க இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால இனி இந்த ப்ராம்ப்ட்ன்றவரை என்னுடைய ஆப்ல யூஸ் பண்ணலாம். இதுதான் அந்த கான்செப்ட். அப்ப உங்களுக்கு இனிமே ஃபியூச்சர்லயும் அப்படிதான் என்னென்ன தேவைப்படுதோ அதுகளை இங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களை திரும்ப யூஸ் பண்ணலாம். இங்க நீங்க செய்ய போற விஷயம் மட்டும் ஒண்ணுதான். 1 minute. ஸோ அப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்ப இதுல நீங்க செய்ய போறது ஒரே ஒரு விஷயம் தான். ரைட், ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி வேண்ட போறீங்க. அப்ப நீங்க ஒரு வேரியபிள் வேண்ட போறீங்க. நீங்க வந்து லெட் பாவிக்கலாம் இல்ல கன்ஸ் பாவிக்கலாம். நீங்க ஃபிக்ஸ்டா ஒரு ஆள்கிட்ட வேண்ட போறீங்க, அவ்வளவுதான். இதை மாத்த போற அப்படின்னா இல்லை. அப்ப கன்ஸ்டே பாவிக்கலாம். நான் மார்க்ஸ் அண்ட் நோட் கிரியேட் பண்றேன். ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் தான் வேண்ட போறீங்க. அப்ப ப்ராம்ப்டை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அப்படித்தானே? ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்க வேரியபிள்ஸை வேண்ட போறீங்க, டேட்டாவை வேண்ட போறீங்க. அப்ப முதலாவது சொல்லி ஆகணும், நான் ப்ராம்ப்டை யூஸ் பண்ண போறேன். அப்ப ப்ராம்ப்ட்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க முதல் கிரியேட் ஆகணும். இங்க ப்ராம்ப்ட்ன்றா முதல் சொல்லி வைக்கணும். ஓகே, ப்ராம்ப்ட்ன்ற பெயர்ல ஒரு ஆளை யூஸ் பண்ண போறேன். ரைட், அவர் யாருன்னா ஒன்றும் இல்லை. ரைட், நீங்க ரிகவர் பண்ணி பாருங்க அவர் என்ன பெயர்ல இருப்பாருன்னு சொன்னா. பேசிக்கா ரைட், ரிகவர் பண்ணி பாருங்க அவர் என்ன பெயர்ல இருப்பாருன்னு சொன்னா ப்ராம்ப்ட் சிங் என்ற பெயர்ல இருப்பார். ரைட், அப்ப ப்ராம்ப்ட் சிங் என்ற பெயர்ல யார் இருக்காரோ அவர் எடுத்து இனிமே இங்க அப்ப இங்க இந்த ப்ரோக்ராம்ல ப்ராம்ப்ட் இங்க சொன்னா அவர்கிட்ட மீனிங் வந்து இந்த ப்ராம்ப்ட் சிங் என்றால் அப்ப விளங்கிச்சதா? அப்ப ப்ராம்ப்ட் சிங் இங்க ப்ராம்ப்ட்னு சொன்னாலே இங்க ப்ராம்ப்ட் சிங் விளங்கிருக்கு. ரைட், அதுதான் அந்த வார்த்தை, வேற ஒன்று. இப்ப மார்க்ஸ்குள்ள யாரை யூஸ் பண்ணி எடுக்க போறேன்? நான் ப்ராம்ப்டை பயன்படுத்தி. ஸோ நான் ப்ராம்ப்டை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை எடுக்க போறேன். என்ன மெசேஜ் சொல்லணும்? யூசருக்கு ஏதாவது மெசேஜ் சொன்னா தான் டைப் பண்ணுவார். அப்ப என்டர் யுவர் மார்க்ஸ் என்று டைப் பண்ணுவோம். ஸோ என்டர் யுவர் மார்க்ஸ் என்ற ஒரு வார்த்தையை இவர் டைப் பண்ணுவார். டைப் பண்றதை மட்டும் இந்த ப்ராம்ப்ட் செய்ய மாட்டார். அந்த வார்த்தையை டைப் பண்ண பிறகு யூசர் மார்க்ஸ் அடிப்பார்ல, அதை வேண்டி இந்த மார்க்ஸ் கிட்ட கொடுப்பார். ஆனா யூசர் என்னவன் டைப் பண்ணலாம், ஆனா அது நம்பரா தான் இந்த மார்க்ஸ் கிட்ட கொடுக்கணும். அதனாலதான் ஒட்டுமொத்தமா நான் முன்னுக்கு நம்பர் என்ற ஒரு விஷயத்தை கொடுத்தேன். இது காஸ்டிங்னு சொல்லுவோம். ஓகே, அவர் வேண்டவரை ஒரு நம்பர் டேட்டா டைப்பா வேண்டி இந்த மார்க்ஸ்ன்றதுக்குள்ள கொடுக்கும். அப்ப ப்ராம்ப்டை நான் யூஸ் பண்ணி நான் இந்த மார்க்ஸை வேண்டிட்டேன். இனி என்ன செய்ய போறேன்? ஜஸ்ட் செக் பண்ண போறேன். இஃப் இந்த மாதிரி இஃப் சரியா, இஃப் என்னது மார்க்ஸ் என்றது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு என்னவா இருந்தால் 50 இருந்தால் கன்சோல் டாட் லாக்ல நீங்க ஜஸ்ட் என்ன செய்யுங்க, பாஸ் என்று போடுங்க. ஒருவேளை அப்படி இல்லாட்டி எல்ஸ். சரி, இதெல்லாம் நான் டீப்பா படிப்போம் பிறகு. நான் இப்ப சும்மா சொல்றேன். ரைட், கன்சோல் டாட் லாக்ல சாரி என்று போடுங்க. முடிச்சு. ஸோ அப்ப நீங்க முதல் வெல்கம் டு ரிசல்ட் செக் ஓப்பன் பண்ணுவேன். பிறகு ப்ராம்ப்டை பயன்படுத்த போறீங்க. ப்ராம்ப்ட் பேக்கேஜ் எல்லாம் இங்க இருக்கு. அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லி அந்த மெசேஜினோட டேட்டா ஒன்று பண்றீங்க. அந்த டேட்டாவை நம்பர் டேட்டா டைப்பா வேண்டி அதை மார்க்ஸுக்குள்ள போட போறீங்க. மார்க்ஸுக்குள்ள இப்ப இருக்கிறவர் 50ல நம்மளோட பெருசா இருந்தா பாஸ்ன்னு, இல்லாட்டி ஃபெயில்னு சொல்ல போற. இதுதான் நீங்க ரிசல்ட் செக்கர்ல நடக்க போற விஷயம். ப்ராப்பரா இதெல்லாம் நடந்தால் ஒரு இஷ்யூ இல்லாத ரன் ஆகும். அப்ப நான் நோடுன்றது கொடுத்து ரிசல்ட் செக்கரை இப்போ ரன் பண்றேன். அப்ப பாருங்க, வெல்கம் டு ரிசல்ட் செக்கர் கொடுத்து இன்டர்வியூ மார்க்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து 78 கொடுத்தா அது பாஸ் வரணும். பாஸ். திருப்ப ரன் பண்றேன். இப்ப நான் 45 கொடுக்குறேன். அப்கோர்ஸ் சாரி. ஸோ இதுதான் விஷயம், பேசிக்கா நான் இதுல செய்யற விஷயம். ரைட், புரிஞ்சுதா? இப்ப கிளியரா விஷயம் என்னன்னு சொல்லி இதுக்கு இதுக்கு பிறகு விளங்கல் என்று சொன்னா இஷ்யூ இல்ல, கேளுங்க, விளங்கப்படுத்தும். இது கிளியரா? யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஏன் ஏன்னா கோடிங்ல உங்களுக்கு புரிய வேண்டிய முதல் விஷயமே எதை எதுக்கு பயன்படுத்துறோம், ஏன் பயன்படுத்துறோம், ஏன் இன்ஸ்டால் பண்றோம், ஏன் இந்த பெயர் அடிக்கிறோம், ஏன் இந்த கோடிங் அடிக்கிறோம் என்றதை தெரியாமல உன்னால கோடிங்கை படிச்சு ஒன்றுமே பண்ணல. ஸோ நீ கேட்க நினைக்கிறதெல்லாம் இப்பயே என்னோட கேட்டுக்க, பிரச்சனை இல்லை. ஒரு நாள் கடந்த பிறகு ஏன் நாம அதை அடிக்கிறோம் பிள்ளையா நீ விலகி கொண்டு முடிஞ்சா சோழி முடிஞ்சிடும். கோடிங்கே உனக்கு பிறகு பிரச்சனை ஆயிரும், சுத்த சூன்யமாயிரும். ஸோ
முதலே ஏனேன் எந்தெந்த கீவேர்ட் எதுக்காக என்னது கிடைக்கும் அது கீவேர்டா இல்லையா? இப்ப ப்ரொம்ப்டா கணக்கு பேருக்கு ஒரு பிரச்சனை வந்து இல்ல நான் இது ப்ரொம்ப்டனா இல்ல நான் இப்ப ப்ரோன்னு யூஸ் பண்ணலாம். என்ன ப்ரோன் யூஸ் பண்ணி இங்கே நான் ப்ரோன் வச்சிருக்கோம். புரிய விஷயம் என்னன்னு சொல்லி இப்ப நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரைட், அதே கான்செப்ட் தான். யூ கேன் see here ரைட். ஸோ 46 அதே விஷயம் தான் ரைட். ஸோ அப்போ இங்க பேர் நான் ப்ரோம் அது மீனிங்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக அப்படி நாம வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மற்றதுக்காக தான் கீவேர்டுகள் ரைட். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுட்டு தான் இப்பயும் விளங்காட்டி பிரச்சனை இல்லை. எது விளங்கல் என்று டீட்டெயிலா கேளுங்க, நானும் டீட்டெயிலா விளங்கப்படும். இல்ல கிளியரா கிளியர்ன்னு சொல்லுங்க. கமான் மேக் இட் குயிக். அமைதியா இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் திருப்பி திருப்பி கேட்க டைம் மட்டும் தான் போகும். ஸோ இந்தியன் செஷன் இதுதான். இதுக்குள்ள புரியாம ஏதாவது விஷயம் இருக்கா? ஸோ இலக்கியன் ஓகே, தனுஜன் ஓகே, தனுஷ்காந்த் ஓகே. வாட் அபவுட் அதர்ஸ்? மட்டாக்கல், பிரணவி ஓகே. டேய் நீங்க விலங்கல்னு இப்ப சொல்லி கேட்கறதுல இந்த பிரச்சனை இல்ல. விலங்கல்னா விலங்கல்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா என்ன விலங்கல்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொமனா விலங்கல்னு சொல்லலாம் ஓகே. ரெண்டாவது தடவை விளங்கப்படுத்தி விலங்கல்னா ஏதோ ஒரு பாயிண்ட் உனக்கு விலங்கல் அது என்னன்னு கேளு விளங்கப்படுத்து. இல்ல எல்லாம் ஓகே ரைட். ஸோ அயாஷ் ஓகே, இலக்கியா ஓகே, கனிஷ்கா ஓகே, தனுஜன் ஓகே, பிரணவி, தனுஷ்காந்த், துஷாலினி ஓகே, வாணி ஓகே. ஓகே, இஃப் கண்டிஷன் இந்த மேல இப்ப நம்பர் கூட்டி கழிச்சதெல்லாம் சும்மா ஒரு 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 செஞ்சு காட்டுறதுக்காக நான் செய்விச்சது. இப்ப நாம இன்னும் ப்ராப்பரா இறங்கல. நாம செய்விச்சிருக்கோம். இப்ப நான் இப்ப செஞ்சிருக்கேன். ஜஸ்ட் இஃப் கண்டிஷன்ன்றது என்னன்னா இங்க ஒரு ஸ்ட்ரக்சர். நீங்க அதை கோடிங்கா பார்க்க வேணாம். ஒரு வசனமா பாருங்க. இங்க ஒரு கேள்வியா பாருங்க. ஜஸ்ட் மேல வரைக்கும் இங்க வரைக்கும் வந்த விஷயத்துக்கு பிறகு தொடர்ச்சியா ஒரு கதையா பாருங்க. இஃப் மார்க்ஸுக்குள்ள இருக்கிறவர் 50ல 50 பெருசா இருந்தா இந்த பிராக்கெட்டுக்குள்ள கன்சோலால பிரிண்ட் ஏல்ஸ் அப்படி இல்லாட்டி இதை பிரிண்ட் அப்படின்ற அந்த மீனிங்கை மட்டும் புரிஞ்சு இதுதான் கோடிங் அப்படின்னு விளங்கி கொள்ள பாருங்க. மற்றபடி ஸ்ட்ரக்சர்கள் விஷயங்கள் எல்லாம் நாம போக போதான் கதைப்போம். என்ன என்னுடைய 2 months இந்த மேர்ன் கோர்ஸ்ல 1 month ஃபுல்லாவே பேக்கெண்ட் தான் வரும். மற்றது எல்லாமே அந்த 1 monthக்குலாம் போகும். சொல்ல போனா 50% உங்களுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் தான் உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும். பிறகுதான் மிச்ச கதையெல்லாம் டிசைன் அதெல்லாம் கூட பார்ட். மெயினா இது விளங்காம நாங்கள் ஒன்றும் புரியாது. வாணி ஓகே. ஐ திங்க் லைக் வாணிட்டு இருந்து பதில் வரல. மிச்சம் எல்லாரும் ஓகேன்னு நம்புறேன். ரைட், யாருக்காவது ஒரு ஆளு பிரச்சனை இருந்தா கூட கேட்டுருங்க, எந்த இஷ்யூம் இல்லை. ரைட், அப்படி இல்லை இதுல கேட்கறதுனாலும் வாட்ஸ்அப்ல கேட்கலாம். நான் இப்பயே கேட்டுட்டா செஞ்சு காட்டிடணும் அதுக்காக. ரைட். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. லைக் அப்போ பேசிக்கான கன்செப்ட் என்னன்னு சொன்னா இஃப் கண்டிஷன்ஸ் என்ற இந்த கன்செப்ட் அதெல்லாம் பிறகு நம்ம டீப்பா போ. நார்மலா உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி சும்மா கோடிங்க ரன் பண்ணி இப்ப பாருங்க. இந்த விஷயத்துக்கு நமக்கு யார் தேவையில்லைன்னு சொன்னா ப்ரௌசர் இல்லை. நம்ம பெக்கனுக்குள்ளேயே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேட் எல்லாம் இங்க வர போற இதுக்குள்ளே நடக்குது. ஸோ இங்க டெர்மினலே பாக்குறோம். ஸோ பேசிக்கா நம்ம நோட் ஜேஸ் வச்சு இங்க ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட், இதை பற்றி டீப்பா இனி போக 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 நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா சொல்லி தருவேன். பிறகு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் போக வாய்ப்பு இருக்கு. விளங்காட்டி ரொம்ப முக்கியம் இருக்கும். ஸோ விளங்காத விஷயங்கள் இருந்தால் அப்பவே கேட்டு விளங்கி கொள்ள பாருங்க. ரைட், எனிவேஸ் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த ஜேஎஸ் ப்ராஜெக்ட்களை பார்ப்போம். அண்டர் தென் டேக் கேர். ஹேவ் அ குட் யூ கால் இப்ராஹிம். தேங்க்ஸ் ஸோ மச்.